ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்துட்டு டெக்ஸ்ட்டு லைட்டிங் எஃபெக்ட்டு. ஒரு டெக்ஸ்ட்டுக்கு லைட்டிங் எஃபெக்ட் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆர்ட் டைம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு நியூ இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த இமேஜை எடுத்துக்கிறேன். இந்த இமேஜில் வந்துட்டு இமேஜை வந்துட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. விஜய் கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அந்த டூப்ளிகேட் லேயரை வந்துட்டு எடுத்து விட்டு இந்த லேயர் மேலே ஒரு டெக்ஸ்ட்டு LIGHT லைட் அந்த லேயர் கொடுத்து சைஸ் கொஞ்சம் சின்ன பண்ணிக்கோங்க. 72 வச்சுக்கிறேன். ஒயிட் கலர் டெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஃபாண்ட் வந்துட்டு கென்யான் காஃபி கொடுத்துருக்கேன். ஃபாண்ட்டோட போல்ட்னஸ் வந்துட்டு எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுருக்கோம். இந்த டெக்ஸ்ட்டையும் ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் லேயர் பண்ணிவிட்டு அதை கண்ட்ரோல் T கொடுத்து ஃப்ளிப் வெர்டிக்கல் கொடுத்து கீழே பண்ணுவாங்க. கீழே பண்ணிவிட்டு இதையும் வந்து ஆப்ஜெக்ட் லேயரை கன்வெர்ட் பண்ணுங்கள். ஆப்ஜெக்ட் லேயரை கன்வெர்ட் பண்ணி கண்ட்ரோல் E கொடுத்து ஆப்ஜெக்ட் லேயரை கன்வெர்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பெர்ஸ்பெக்டிவ் வியூ கொடுங்க. பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லேயர் 0 இருக்குல்ல அதை வந்துட்டு நைட் எஃபெக்ட் கொடுக்கணும். அதுக்கு வந்துட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு லைட்னஸில் போயிட்டு டார்க்னஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் லெவல்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு லெவல்ஸில் கொஞ்சம் டார்க்னஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த லைட்டிங் லேயர் இருக்குல்ல அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர் 0 காப்பியை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லேயரில் போயிட்டு க்ரியேட் கிளிப் மாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ அது வந்து மாஸ்க் ஆகிடும். மாஸ்க் ஆனதுக்கப்புறம் லைட்டிங் லேயரை போயிட்டு லேயர் ஸ்டைல் ஓப்பன் பண்ணிங்க. லேயர் ஸ்டைலில் இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துட்டு 3 பாயிண்ட் வச்சு ஒயிட் கலர் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஒயிட் கலர் கொடுத்ததுக்கப்புறம் இன்னர் க்ளோ வந்துட்டு ஸ்க்ரீன் ஓவர்லே இது பதிலாக ஓவர்லே கொடுத்துருங்க. இதுலேயும் கலர் வந்துட்டு ஒயிட் செலக்ட் பண்ணிவிட்டு சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவுட்டருக்குள்ளே போய்க்குங்க. அவுட்டருக்குள்ளே போயிட்டு ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிங்க. ஸ்க்ரீன் பதிலாக இங்கே வந்துட்டு சாஃப்ட் லைட் கொடுத்துருங்க. இதோட சைஸு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த லேயர் 1 அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். லேயர் 1 ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு லைட்டன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு அது ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணுங்கள். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு ப்ளரில் ஏஷன் ப்ளர் அதை கொடுத்துட்டு லைட்டாக ப்ளர் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ லைட்டிங் எஃபெக்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.